ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து நம்ம 7 சக்ரா சிஸ்டம் டு 12 சக்ரா சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பேசிக்ஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதுல 7 சக்ராஸ் என்னென்னா, 7 சக்ராவோட ஃபங்க்ஷன் என்ன, 7 சக்ராஸோட கலர்ஸ் என்னென்ன, 7 சக்ராஸும் பிளாக்டாக இருக்கா, இல்லை நார்மல் ஃபங்க்ஷனிங்காக இருக்கா, இல்லை ஓப்பனாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று ஆறாவுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் சக்ராஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்ன நடக்குது, ஒவ்வொரு சக்ரானாலையும் நமக்கு என்ன ஹீலிங் ஆகுது, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ குண்டலினி ரைசிங்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது வந்து 12 சக்ரா சிஸ்டம் அப்படிங்கிறதுல நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி 7 சக்ராஸ் உங்களுக்கு தெரியும். கீழேருந்து டெயில் போன்லேருந்து மேலே போவோம். இப்போது டெயில் போன்லேருந்து மேலே போனோன்னா ஃபஸ்ட்டு கீழ் சக்கரம் வந்து மூலாதார சக்கரம், அதுக்கு ஜஸ்ட்டு கோனட்ஸ் அந்த இடத்துல இருக்கிறது வந்து சுவாதிஷ்டீன சக்கரம், அதுக்கு மேலே வயிற்று பகுதியில் இருக்குது மணிப்பூரக சக்கரம், அதுக்கு மேலே ஹார்ட்டில் இருக்குது அனஹதஹ சக்கரம், ஹார்ட் சக்ரா, அதுக்கு மேலே தொண்டையில் இருக்குது விஷுதி சக்ரா, அதுதான் வந்து த்ரோட் சக்ரான்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே ஃபோர்ஹெட்டில் புருவ மத்தியில் இருக்கிறது ஆஜ்னா சக்ரா, அதுதான் தேர்ட் ஐ சக்ரான்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே நம்மளோட க்ரௌன் உச்சியில் இருக்கிறது வந்து சஹஸ்ரா சக்ரா. இதுதான் நமக்கு தெரிஞ்ச 7 சக்ராஸ். இதுதான் நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த சக்ரா மெடிடேஷன் பண்ணும்போது இந்த சக்ராஸ் எல்லாம் பேக் போனில் தான் உட்காந்துருக்கு. ஸோ அந்த பேக் போன் அப்படிங்கிறது தான் மெயின் சூஷமன நாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளோ மேலே கீழே எப்படி போய் வருது இனிஷியல் டேஸில் அப்படின்னு சொன்னால், மூலாதார சக்கரத்துலேருந்து எழும்பி 3.5 டர்ன்ஸ் எஸ் மாதிரி வடிவத்தில் எடுத்து போய் அங்கே மேலே ஆஜ்னா சக்ராவில் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஓப்பனாக இருக்கா, க்ளோஸ் ஆகிருக்கும். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சரி. இல்லை, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து மூலாதார சக்கரத்துலேருந்து ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைட்லேயே போய் முடிகிற நாடி வந்து பிங்களா நாடி, ஆண்மைக்கான நாடி, அதுதான் சூரிய நாடி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தொடங்கி 3.5 டர்ன்ஸ் எஸ் டர்ன்ஸ் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஆஜ்னாவில் தேர்ட் ஐ சக்கராவில் போய் முடிகிறது நம்ம வந்து பிங்களா நாடி, பெண்மைக்கான நாடி, அதை தான் சந்திர நாடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ சுவாசமே நம்ம சொல்லுவோம்ல, ஒவ்வொரு 90 செகண்டுக்கும் சுவாசம் நமக்கு மாறிட்டுருக்கும். சூடாக வந்துச்சுன்னா அது சூரிய நாடி, சுவாசம் குளிர்ச்சியாக வந்துச்சுன்னா, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வர்றது வந்து சூடாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் நாஸ்ட்ரல் வழியாக வர்ற காற்று வந்து கூலாக இருக்கும். ஏன்னா வந்து அது சூரிய நாடி, இது சந்திர நாடி அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்படி தான் யூஸ்வலாக எனர்ஜி ஃப்ளோ மேலே கீழேயும் போய் வருது. ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு சக்கராவாக ஹீல் ஆகுது. அது ஒவ்வொரு சக்கரா ஹீலாக ஒவ்வொரு ட்ராமாவும் நமக்கு எமோஷ்னல் ட்ராமாவும் ஹீல் ஆகுது. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக மெச்சூர் ஆகிட்டே வரோம், ஒவ்வொரு டைமென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்த தேர்ட் ஐ சக்கரா அந்த சுழிமுனிங்கிறது ஓப்பன் ஆகுது. இந்த இங்களா நாடியும் பிங்களா நாடியும் போய் தேர்ட் ஐ சக்கராவில் க்ளோஸ் ஆகி நிற்கிதுல்ல, அது வந்து ஓப்பன் ஆயிரும். க்ளோஸ் ஆனது வந்து விரிஞ்சு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தேர்ட் ஐ சக்கராவே ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த இன்ட்யூட்டிவ் பவர், அந்த முக்காலத்தை முறிகிறது, உணர்றது, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஸோ தேர்ட் ஐ சக்கரா நல்லா ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா சஹஸ்ரா சக்கரா நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சஹஸ்ரா சக்கரா நல்லா ஃபங்க்ஷன் ஆனப்புறம் அப்போது கீழேருந்து மேலே வரைக்கும் 7 சக்கராவும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ எனர்ஜி ஃப்ளோ மேலே கீழே நல்லா போய் வரும். மூலாதாரத்துலேருந்து சஹஸ்ரா வரைக்கும் போய் வருது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி போயிட்டு வந்திருக்கும், சூரிய நாடியிலையும் சந்திர நாடியிலையும், இங்களா நாடி பிங்களா நாடியிலையும் போய் வந்திருக்கும். இங்களா நாடிக்கு பேர் தான் என்னது, சந்திர நாடி. பிங்களா நாடிக்கு பேர் தான் சூரிய நாடி. ஸோ அது வழியாக தான் மேலே கீழேயும் போயிட்டு வந்துட்ருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்ல தேர்ட் ஐ, சுழிமுனி தேர்ட் ஐ வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது, சஹஸ்ரா சக்கரா நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படிங்குமே என்ன ஆகும்னா, இந்த 2 இங்களா நாடி பிங்களா நாடி வழியாக போகாது. அதுதான் வந்து நமக்குள்ளே இருக்க டியூவாலிட்டி அப்படின்னு பேர். ஓகே, ஏன்னா இங்களா நாடி வந்து பெண்மை, பிங்களா நாடி வந்து ஆண்மை. அந்த டியூவாலிட்டி என்ன ஆகும், 1 ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா ஹீலிங் நடக்க நம்மளுக்கும் ஃபிசிக்கலில் என்ன நடக்கும், புத்தி மனசு ஃபஸ்ட்டு ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வரும். ஸோ அப்போ மனசு என்னத்தை ஆசைப்படுதோ அதை புத்தி செய்கிற
செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்கு வந்துடும். அதுதானே செல்ஃப் லவ். ஸோ அதுதான் ஃபஸ்ட் அலைன்மெண்ட். அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, புத்தியும் மனசும் ஒன்று சேர்ந்தப்புறம் மனசாட்சி தானே புத்திக்கே சொல்லி கொடுக்குது. ஸோ மனசாட்சி சொல்கிறத கேட்டு தான் மனசு தன்னோட ஆசையை வாழணும்னு பரிதவிக்கிறத பார்த்து புத்திக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ தான் மனசாட்சி கம்ஸ் இன் டு ப்ளே. அப்போ மனசாட்சி தான் சொல்லி கொடுக்குதுன்னா, அப்போ மனசாட்சி மனசுக்கு தகுந்த மாதிரி மனசாட்சி அலைன் பண்ணிக்குது. மனசாட்சி சொல்லி கொடுக்கறது கேட்டு புத்தி அலைன் பண்ணிக்குது. ஸோ அப்போ மனசாட்சி புத்தி அதுக்கப்புறம் 3 ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வருது. ஸோ மனசாட்சியோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு ஒரே காம்பனண்ட் ஆகி தன்னோட வைப்ரேஷனும் ஹை ஆயிடுது. ஓகேயா? ஸோ அப்போது அந்த ஸ்டேஜில் தான் இப்போ சுழி முனி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது 3மே செல்ஃப் அலைன்டாக இருக்குது. புத்தி, மனசு, மனசாட்சி 3மே செல்ஃப் அலைன்டாக இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இப்போ மெடிடேட் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சூக்ஷ்ம நாடி ஃபுல் ஃப்ளோவில் இருக்குது. உங்களோட சஹஸ்ரா சக்கரா நல்லா வேலை செய்யுது. உங்களோட சுழி முனி நல்லா வேலை செய்யுது. மீதி இருக்கிற 5 சக்கராவும் நல்லா வேலை செய்யுது. ஓகேயா? ஸோ இங்கிலா நாடி பிங்களா நாடியும் நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மெடிடேட் பண்ண இன்னும் நிறைய நேரம் நீங்கள் மெடிடேஷனில் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நேரம் உங்களால் மெடிடேஷன்லேயே உட்காந்துருக்க முடியுது. எனக்கெல்லாம் வந்துங்க ஒரு சில நேரம் மெடிடேஷன்லேருந்து கண்ணை திறந்து வெளியே வர்றதுக்கே பிடிக்காது. ஏன்னா உள்ளே இருக்கிற அமைதி, நிசப்தமான அமைதி அவ்வளோ நல்லா இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த நிறைவு அதுக்குள்ளேயே உட்காந்துருக்க பிடிக்கும். அது ஏதோ சோறு, தண்ணி, தூக்கம், என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் ஒர்க்கு, கண்ணை திறந்து வெளி உலகத்தை பார்க்கணுங்கிற தோணுதலே இருக்காது எனக்கு. என்னை மறந்து அந்த அமைதியில் அப்படியே லயிச்சு போய் உட்காந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், கோச்சிங் எடுக்கணும், எல்லாம் பண்ணணும், வெளியே வந்து தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு அவ்வளோ நேரத்துக்கு உங்களால் உட்கார முடியுது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த சஹஸ்ரா சக்கராவுக்கு 1 அடி மேலே, ஓகேயா, சூரிய சக்கரா அப்படின்னு ஒன்று இருக்குது, சோலார் சக்கரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்மளோட மூலாதார சக்கரத்திலிருந்து 5 அடி கீழே எர்த் சக்கரா அப்படின்னு ஒரு சக்கரா இருக்குது. அது 2மே நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மூலாதாரத்துக்கு கீழே இருக்க எர்த்து சக்கரா வந்து நம்மளை பூமி தாய் இருக்காங்கல்ல அவங்களோட நல்லா கனெக்ட் பண்ண வைக்கும். சோலார் சக்கராங்கிறது நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். இன்னொன்று நம்ம வந்து பிரைட்டாக இருப்போம். எவ்வளோ அதாவது அந்த ஒளிவட்டம் தெரியுது மூஞ்சியில் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நிறைய விஷயங்களை அந்த தாகம் தேடி தேடி கற்றுக்கிற தாகம், கற்றுக்கிட்ட நாலேஜ் நமக்குள்ளே இருக்கும்ல, அதுவும் பயங்கரமாக ஷைன் ஆகும். நம்ம ஃபேஸே க்ளோயிங்காக தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு 1/2 அடிக்கு மேலே லூனார் சக்கராங்கிறது இருக்கும். லூனார் சக்கராங்கிறது என்ன, இங்களா நாடியினுடைய ரிஃப்ளெக்ஷன். அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அது நல்லா வேலை செய்ய உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பற்றின நாலேஜு, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்ட் லைஃபோட இன்கார்னேஷன்ஸ் என்னென்ன, நீங்கள் எப்படி பிறந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு மெடிடேஷனில் விஷனாக வர்றது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த லூனார் சக்கரா தான் சோலோட சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த சோல் உருவானன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்னலாம் மெமரிஸ் வச்சுருக்கோ அது எல்லாத்தையுமே விஷனாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எந்தெந்த மனிதர் கூட இருந்தீங்கிற வரைக்கும் பார்க்க முடியும் பாஸ்ட் லைஃப்பில். அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா. அதே மாதிரி அந்த லூனார் சக்கரா நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்க பெண்மையினுடைய எனர்ஜி, நீங்கள் ஆணாக இருந்து மெடிடேட் பண்ணாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்து மெடிடேட் பண்ணாலும் சரி, அந்த பெண்மையுடைய சக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, மனோதிடம், அந்த தைரியம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா மெடிடேட் பண்ண இந்த சோலார் சக்ரா அப்படிங்கிறதுக்கு மேலே சோலார் சக்ரா, லூனார் சக்ரா, அதுக்கு மேலே கேலக்டிக் சக்ரா அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த கேலக்டிக் சக்ராங்கிறது ஓப்பன் ஆகும்போது தான் நல்ல இந்த என்ன சொல்கிறது, பிரம்ம ஞானத்தை பற்றி நமக்கு டவுன்லோட்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். சேனலிங்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதை பற்றின மெசேஜ் நிறைய யூடியூப்லாம் பார்த்து இந்த ஹையர் செல்ஃப்னா என்ன, இதை பற்றின நாலேஜ்லாம் நிறைய கெயின் பண்ணுவோம். அதே மாதிரி அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கும் நம்ம தயாராகும்.
அதுக்கப்புறம் இன்னும் நல்லா மெடிடேட் பண்ண அந்த கேலக்டிக் சக்ராவுக்கு ஜஸ்ட்டு அரை அடிக்கு மேலே யூனிவர்சல் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்ரா இருக்குது. ஓகே, அந்த யூனிவர்சல் சக்ரா என்னன்னா இறை சாட்சியினுடைய சக்கரம். இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, புத்தி மனசாட்சி இது 3 ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இறை சாட்சின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு உணர முடியுது, நம்மளை பார்த்துட்டே இருக்குது, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது, நமக்குள்ளே தான் அந்த இறை சாட்சி இருக்குதுன்னு உணர முடியுது. அந்த இறை சாட்சி என்ன சொல்கிறது, எப்படி இருக்குது அதெல்லாம் தெரியல, ஆனால் அது உணர மட்டும்தான் புரியுது, நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குன்னு தெரியுது. இப்போது இந்த யூனிவர்சல் சக்ரா உங்களுக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இறை சாட்சியை மெடிடேட் பண்ணும்போது அப்படி பிரைட்டாக ஒரு சூரியன் உங்கள் 2 கண்ணுக்கும் நடுவில் இருக்க புருவ மத்தியில் 3rd ஐ சக்கராவில் பிரைட்டாக இருக்க சூரியன் உங்கள் முன்னாடி பிரகாசமாக ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், உங்கள் கண்ணே திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். அதே மாதிரி அந்த இறை சாட்சியே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுக்கு குருவாக வரும். ஓகேயா? ஸோ அப்போது அந்த ஒளி, அதாவது நான் சொல்கிற அந்த சூரியன் அளவுக்கு பிரைட்டாக இருக்குல்ல, அந்த பிரைட்னஸும் அது பேசுனா சவுண்ட் எப்படி கேட்கும், அந்த சூரியன் பேசும் உங்ககிட்ட, சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஸோ அந்த ஒளி தான் டிவைன் சோர்ஸ், அதுதான் இறைத்தன்மை, உங்களுக்குள்ளே இருக்க இறை சாட்சி. அதுவே உங்களுக்கு குருவாக எல்லா டிவினிட்டியை பற்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்களை கம்ப்ளீட் டிவைன் அடல்ட்டாக மாற்றும். தார்மிக் பாத்தில் மட்டும்தான் வாழ வைக்கும். ஏன்னா அதை பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன வேணும் உங்களுக்கு, வேறு எதை தேடி போவீங்க நீங்கள், அது கூடயே இருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, வேறு என்ன வேணும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் 7 சக்ரா சிஸ்டம் 12 சக்ரா சிஸ்டமாக சேஞ்ச் ஆகுது. பட் இட் டேக்ஸ் அ வெரி லாங் டைம். ஆனால் இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஒளி தான் கடவுளுங்கிறத உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மயங்கி போகும். கடவுள் என்ன சொல்கிறது, கடவுளை தாண்டி எதை தேட போகிறோம், நம்ம அவ்வளோ அந்யோன்யமாக க்ளோஸ் ஆகிடுவோம் கடவுள் கூட. வேறு மற்ற இந்த உலகத்தில் இருக்க வேறு எதுவுமே நமக்கு வேண்டான்னு தோண்டிடும். ஓகேயா? ஸோ இந்தளவுக்கான மெடிடேஷன், இந்தளவுக்கான ஒரு கன்சிஸ்டன்சி, உங்களால் இவ்வளோ நேரம் அமைதியாக லயிச்சு உங்களுக்குள்ளேயே உங்களால் இன்வால்வ் ஆகி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்தளவுக்கு இவ்வளோ நேரம் மெடிடேஷனில் உட்காந்துருக்கிற ஸ்டேஜ் வரும்போது இந்த மாற்றங்கள் ஃபுல்லாக வரும். ஸோ இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ 7 சக்ரா சிஸ்டம் நம்மளுக்கு 12 சக்ரா சிஸ்டமாக மாறிடுச்சு போல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாற்றத்தை உங்களால் உணரவும் முடியும். உங்களை சுற்றி இருக்க பிரபஞ்சமும் மாறுறத உங்களால் உள்வாங்க முடியும். ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்து வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் தி பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.